ஈரோட்டில் கொலை செய்யப்பட்ட ரவுடி ஜானின் உடல் அவரது உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. 2 மணி நேரமாக நடைபெற்ற பிரேத பரிசோதனையானது நிறைவுற்ற நிலையில் உடல் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டு வருகிறோம். இதுகுறித்த முழு விவரங்களை வழங்க செய்தியாளர் மணிகண்டன் நம்முடைய இணைப்பில் காத்திருக்கிறார். மணிகண்டன், வணக்கம். விவரங்கள். சேலம் கிருஷ்ணாலயத்தை சேர்ந்த பிரபல ரவுடி ஜான் மீது பல்வேறு வழக்குகள் உள்ளதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில நேற்று ஒரு வழக்கு தொடர்பாக சேலம் அன்னதானப்பட்டி காவல் நிலையத்தில் கையெழுத்து போடுவதற்காக தனது மனைவியுடன் காரில் சென்றுவிட்டு திருப்பூர் நோக்கி சென்று கொண்டிருந்தார். அப்போது அவரை பின்தொடர்ந்து வந்த மற்றொரு கும்பல் சேலம் கோவை தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள நசினூர் பகுதியில் காரில் இருந்த ஜானை வெட்டி படுகொலை செய்தது. இதனையடுத்து அங்கிருந்து தப்பி செல்லும் போது போலீசாரை தாக்க முயன்றதாக கூறி சதீஷ், சரவணன், பூபாலன் ஆகியோரை சித்தூர் காவல்துறையினர் துப்பாக்கியால் சுட்டு பிடித்தனர். மேலும் ஜான் கொலை முயற்சியின் போது வெட்டுக்காயம் கார்த்திகேயனும் கைது செய்யப்பட்ட நிலையில் அவர்கள் 4 பேரும் மேல் சிகிச்சைக்காக கோவை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதனிடையே உயிரிழந்த ஜானின் உடல் பிரேத பரிசோதனைக்காக பெருந்துறையில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் வைக்கப்பட்ட நிலையில் இன்று மருத்துவர் நந்தகோபால் முன்னிலையில் பிரேத பரிசோதனையானது நடைபெற்றது. அப்போது உயிரிழந்த ஜானின் உடலை பெறுவதற்காக உறவினர் 100க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனை வளாகத்தில் இருந்ததால் அசம்பாவிதங்கள் எதுவும் நிகழாமல் தடுக்கும் வகையில் முத்துக்குமரன் டிஎஸ்பி தலைமையில் 50க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணிக்காக குவிக்கப்பட்டிருந்தாங்க. இந்த நிலையில சுமார் 2 மணி நேரமாக நடைபெற்ற இந்த பிரேத பரிசோதனையானது தற்போது முடிந்த நிலையில் ஜானின் உடல் அவரது உறவினர்களிடையே ஒப்படைக்கப்பட்டது. இதனையடுத்து ஜானின் உடலை ஆம்புலன்ஸ் மூலம் சேலத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கு இறுதி சடங்குகள் நடைபெற உள்ளதாக உறவினர்கள் தெரிவித்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன்.